அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. லாசரு வியாதிப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான். 4ஆம் நாள் இயேசு வந்து அவனை உயிரோடு எழுப்பின போது ஊரே சொன்னது, இயேசுதாயா உண்மையான தெய்வம். இந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிடவில்லை. அந்த வியாதியிலேயே கர்த்தர் வந்து சோகம் கொடுத்து அந்த அற்புதம் மகிமை எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே 4 முழு சோத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனால் 4 நாளான பிறகுதான் ஊருக்கே தெரியுது போல மரணத்தின் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் குடும்பத்தை தலையை உயர்த்திட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் எனக்கு இந்த பாடு, எதுக்காக இந்த நஷ்டம், எதுக்காக அந்த சோதனைன்னு சொன்னார். இன்னைக்கு உன் குடும்பத்தோடு தான் அந்த மகிமை இருக்குது. ஒரு நாள் வரும் உலகத்துக்கே அந்த மகிமை தெரியும். உன் முகத்தை உன் குடும்பத்தை உலகத்துக்கே அடையாளப்படுத்துவாருங்க. இன்னைக்கு நேரத்தை உலகம் என்ன சொல்லுது, என்னவோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால தாங்க இது பாடு. ஒரு சின்ன விபத்து வந்துட்டா என்னவோ பண்ணியிருக்கான், அதனால தான் நடந்திருக்குது. உனக்கு வரும்போது அவருக்கு என்ன சொல்லுவது தெரியுங்களா, சாத்தான் என்னை சோதிக்கிறான். நமக்கு வந்தா சாத்தான் சோதிக்கிறான், அடுத்து வந்தா என்னவோ பண்ணி இருக்கிறான். சில நேரங்களிலே நாம் நேசிக்கிறவர்களை இழந்து விட்டால் நம் விசுவாசம் அசைக்கப்படுகிறது. 1000 கேள்விகள் நமக்குள்ள வருகிறது. ஏன் ஆண்டவரே, என்ன நடந்தாலுங்க அதன் மத்தியிலே ஆண்டவரின் மகிமை வெளிப்பட போகிறது. அதான் உண்மை. இன்னைக்கு பல பாடுகள் மத்தியில் இருக்கலாம். நீங்க அநேகர் 1000 சொல்லி இருக்கலாம், தலை குனிந்து இருக்கலாம். அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகிறது போல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். யோசுவாவே, இஸ்ரவேல் ஜனத்தின் கண்களுக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோர்தானை பிளந்து மேன்மைப்படுத்தினவர், எரிகோவை வீழ்த்தி மேன்மைப்படுத்தினவர், உங்களுக்கு ஒரு தடைகள் எல்லாம் விலக்கி உங்க குடும்பத்தை, உங்க தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். I can challenge you brother sister, உன் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற நீ இப்படியே கண்ணீரோடு போவது இல்லை. சோதனை வரும், பாடு வரும், ஆனால் அவைகள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அந்த பாடு நம்ம தோற்கடிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.